ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல்மி 12 ப்ளஸ் மொபைலை டிஸ்பிளே எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. டிஸ்பிளே உடஞ்சிச்சின்ட்டு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறோன்றது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே இருந்து கூட இதை பார்த்து கூட பண்ணலாம். இப்போ நம்ம பேக் டோரை, பின்னாடி இருக்க டோரை கழட்டிடணும். லைட்டாக ஹீட் பண்ணி தான் கழட்டணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கும் ரொம்ப ஹீட்டு வச்சிடாதீங்க. லைட்டாக கொஞ்சமாக ஹீட்டு வைங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டு வச்சிங்கன்னா அது லெதர் வேறு, அந்த லெதர் உருகிடும். லைட்டாக மட்டும் ஹீட் வச்சு கழட்டிடுங்க. அப்புறமா எல்லா ஸ்க்ரூவையுமே கழட்டுறோம். இப்போது நீங்கள் லைட்டாக ஒரு மேக்னெட் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். அந்த மேக்னெட்லேயே எல்லா ஸ்க்ரூவுமே வச்சுக்கலாம். எல்லா ஸ்க்ரூவும், எந்த ஸ்க்ரூவும் மிஸ் ஆகாத இருக்கும் உங்களுக்கு. இப்போ சிம் ட்ரேவையும் எடுத்துடலாம். கழட்டுறதுக்கு முன்னாடி சிம் ட்ரேவை எடுத்துடணும். அந்த லைட்டாக ஜாக்கில் ஒரு லாக் மட்டும் இருக்கும். அந்த லாக் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கையிலேயே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்ஷனை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எடுத்துகிட்டு தான் டிஸ்பிளேயோட கனெக்ஷனை எடுக்கணும். டேரெக்டாக டிஸ்பிளே கனெக்ஷன் எடுக்காதீங்க. பேட்ரி கனெக்ஷனை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. மறக்காத எடுங்க. பழைய டிஸ்பிளேவையும் எடுத்துடலாம். சுற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஐபி இருந்ததுன்னா ஐபி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஆல்ரெடி டிஸ்பிளே ஸ்டாக் இருக்கிறதுனால போட்டு செக் பண்ணுறோம். நல்லாவே இருக்குது புது டிஸ்பிளே. அதை கூட ஃபிட் பண்ணிடலாம். இப்போ கம் போட்டுடலாம். கம் போட்டு ஒட்டிடலாம் டிஸ்பிளேவை. எங்கன்னா வாட்டர் லாக் இருக்கான்னு கூட அப்படியே பார்த்துக்குங்க. வாட்டர் லாக் இருந்ததுன்னா லைட்டாக ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு போர்டை ஃபிட் பண்ணுறங்க. ஏன்னா கஸ்டமருக்கு நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோன்ற இதுவும் இருக்கும். சைடு லாக் எல்லாத்தையுமே போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லா சிம் ட்ரைவை போட்டுடலாம். சிம் ட்ரைவ் போட்டு எல்லா சிம் ட்ரைவ் போட மறந்துடாதீங்க. அதேமாதிரி எல்லா ஸ்க்ரூவையுமே பத்திரமா வச்சுங்க. எல்லா ஸ்க்ரூவையுமே போட்டுடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா கூட கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த ஸ்க்ரூவே உங்களை போட சொல்கிறேன், வேறு ஸ்க்ரூ போடலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ அதோட கரெக்டாக மேட்ச் ஆகும். அது வேறு ஏதோ ஸ்க்ரூ போட்டிங்கன்னா டிஸ்பிளே உள்ளே இறங்கி டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி அதே மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம். எங்கள் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். அது தப்பு பண்ணுறாதீங்க. அதில் இருக்க ஸ்க்ரூவே நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம பின்னாடி ஒட்டிடலாம். நல்லாவே டைட்டாக ஒட்டிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ஸ்க்ரூ போடும்போது பபுள் கவர் வச்சு ஸ்க்ரூ போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.